ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः पर्षदं विघ्नं निघ्नन्नाथं विश्वक्सेनसमासे ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकन्यकाय नमः ओम लंबोदराय नमः விஷ்ணு பகவான் கருட மேல வருவாரு, யமதர்மராஜா எருமை மேல வருவாரு, விக்னேஸ்வரர் எலி மேல வருவாரு. எதுக்காக? விஷ்ணு பகவானுக்கு கருட பறவைன்னா இஷ்டம் போல இருக்கு, யமராஜாவுக்கு எருமைன்னா இஷ்டம் போல இருக்கு, விநாயகருக்கு எலின்னா இஷ்டம் போல இருக்கு. இல்ல வேற என்ன சொல்ல போற? சொல்றேன் பாரு. என்ன? அந்த காலத்துல அம்பாசிடர் காரு மாருதி கார்லாம் இல்ல இல்லையா? அறிவுல ஆண்டி கை வைக்க கைய கூட அதை மறந்துட்டியா? சொல்லு. நீங்க எங்க ரெடி ஆகலையா சார்? அவங்க கணபதி பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ போய் சொல்ற. அங்க என் பையன் வருவான், அவனை பாக்குறதுக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தை. உங்க பிள்ளைய எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு என்னமோ அலுப்பு தட்டுறதே இல்ல. என் பையனை நான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். வாங்க பார்வதி அக்கா, ஏன் இவ்வளவு நேரம்? இந்த வருஷம் விநாயகர் பூஜை. வணக்கம். வணக்கம். ஏமா ஜெகனை இன்னும் காணுமே? இப்ப வந்துடுவாங்க. குடும்பம் கைலாயத்துக்கு அந்த சிவன் எப்படியோ இந்த பேட்டைக்கு நீங்களும் அப்படித்தான். முதல் தேங்காய் நீங்க உடைங்கோ. நான் வயசுல பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா சின்ன வயசா இருந்தாலும் மனசால பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் இதை உடைக்கணும். அது யாருங்க? என்ன அப்படி கேட்டேன்? ஜாஃபர் கான் பேட்டையோட ஒரே தலைவன் நம்ம ஜெகன் அதோ வர்றார். அல்லல் போக்கும் வல்வினை போக்கும் ஊசிக வாகன மோதக ஹஸ்தா எட்டு திக்கும் தேடி வணங்கும் தேவரும் மூவரும் வணங்கின தெய்வம். தெய்வங்களின் நம்பர் ஒன் நிம்மதிக்கு நம்பர் ஒன் அனுமானுக்கு நம்பர் ஒன் அழகிகளின் நம்பர் ஒன் சுந்தரவதி. ஆட்டோக்கார அன்னை தமிழ் ஆட்டோக்கார அழகான ஆட்டோக்கார அறிவான ஆட்டோக்கார மனமுள்ள ஆட்டோக்கார குணமுள்ள ஆட்டோக்கார ஒரு ரூட்டில் டிராபிக் இல்லை, சாப்பாட்டு தொல்லை இல்லை, உன் கையில் சுத்தம் என்றால் தந்தான் வாழ்வில் இல்லை. ஊருக்கு ஆட்டோக்கார உண்மையில் கெட்டிக்கார ஆட்டோக்கார உழைப்பாள அனைவருக்கும் அவன் உயிர் தோழ. ஆட்டோக்கார உழைப்பாள அனைவருக்கும் அவன் உயிர் தோழ. ஜீவனம் உனக்கு சாலெஞ்சிடா, நீ போகும் பயணத்தில் தடையேடா. ஆகாயம் பூமிதான் உனக்கெல்லைடா, ஆபத்து உனக்கில்லை முன்னேறுடா. யார் இங்கு வந்தாலும் தடையில்லையே, இது இனமில்லை மொழி இல்லை மதம் இல்லையே. பஸ்ஸுக்கும் கிஸ்ஸுக்கும் துயரில்லையே, அட பாஸ்போர்ட் இது குத்தம் உனக்கில்லையே. தாங்காக ரூட்டு போட்டா எதிரி போவே தாங்காது, வைக்காக நம்பி வந்தா வண்டி போகும் நிக்காது. ரூட்டு போட்டா எதிரி போகும் தாங்காது, வைக்காக நம்பி வந்தா வண்டி போகும் நிக்காது. ராமல்லாட்சி சென்னு எல்லாம் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு, ரத்தம் ஒண்ணு தெய்வம் ஒண்ணு, அன்பு ஒன்றே தெய்வம் இங்கு. ரத்தம் ஒண்ணு தெய்வம் ஒண்ணு, அன்பு ஒன்றே தெய்வம் இங்கு.
ஆட்டோவின் சங்கீதமே நண்பர்கள் பார்த்தேதான் என் வேதமே என்னாலும் உண்மைதான் என் பாதையே ஊருக்கு உபகாரம் என் கொள்கையே பாசத்தில் ஓர் அண்ணன் என் தந்தைக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஊரன்புக்கு என் சொந்தங்கள் எல்லாமே ஊரோடுதான் இந்த தெருவாசி வாழ என் வழிபாடுதான் ஆட்டோவில் உட்கார்ந்துட்டா அக்காசெல்லாம் பார்க்கலாம் உங்களோடு சுந்தர்களை கூறு கட்டி விற்கலாம் ஆட்டோவில் உட்கார்ந்துட்டா அக்காசெல்லாம் பார்க்கலாம் உங்களோடு சுந்தர்களை கூறு கட்டி விற்கலாம் அச்சன் தந்து நெல்லை சீரி பாயும் உன்னால ஆட்டோக்கார அன்னை தமிழ் ஆட்டோக்கார அழகான ஆட்டோக்கார அறிவான ஆட்டோக்கார மனமுள்ள ஆட்டோக்கார குணமுள்ள ஆட்டோக்கார ஒரு டிராபிக் இல்ல சாப்பாட்டு தொல்லை இல்ல உன் கையை சுத்தம் என்றால் சொத்தந்தான் வாழ்வு இல்லை ஊருக்கு ஆட்டோக்கார உண்மையிலே கட்டிக்கார ஆட்டோக்கார உழைப்பாக அனைவருக்கும் அவன் புரித்தோழ ஆட்டோக்கார உழைப்பாக அனைவருக்கும் அவன் புரித்தோழ அம்மா 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 என்னடா உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு பாரதிக்காரா நல்லா ஜோக் அடிக்கிறம்மா அது நான் ஹெலிகாப்டர் ஓட்டும் போது பாக்கலாம் இப்போதைக்கு இதை கட்டி நல்லா இருக்கே யாருக்கு மறுபடியும் ஜோக்கா உனக்கு தாமா எனக்கு எதுக்குடா என்ன நீ என்னவோ பெருசா வயசாயிட்ட மாதிரி பேசுற நான் இன்னும் என்ன சின்ன பொண்ணா இத பாருமா எனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்க போற வாங்கிக்க கட்டிக்க சரி என்ன உன் நெத்தியில பொட்டு இல்ல நான் பொட்டு வச்சு கூடாதுடா தப்பு அம்மா உன் நெத்தியில பொட்டு இல்லைன்னா என் ஆட்டோல ஹெட்லைட் இல்லாத மாதிரி முதல்ல நெத்தியில பொட்டு வச்சுக்க இந்தா புடி நான் போய் குளிச்சுட்டு உங்க அப்பா போய் 20 வருஷம் ஆகுது இப்ப நான் பூவும் பொட்டு வச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அம்மா அப்பா செத்து போய் 10 வருஷம் ஆகுதோ 50 வருஷம் ஆகுதோ அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு எப்போதும் அவர் நெஞ்சுக்குள்ளேயே தான் இருக்காரு இப்ப நீ பொட்டு வச்சுக்கலன்னா நான் குளிக்க மாட்டேன் சரி நீ குளிச்சிட்டு வா என்ன திடீர்னு வெளிய ஆட்டோவை பார்த்து உடனே உள்ள வந்துட்டேன் என்ன அத்தை புது சேலை வாங்கிட்டு வந்தீங்களா என் பையன் வாங்கிட்டு வந்தான் அதான் அட்டகாசமா இருக்கு நல்லா இருக்கா உங்க புள்ள மாதிரி அழகா இருக்கு சரி கட்டிக்கோ கட்டிக்குவேன் என் பையனே இல்ல சேலைய ஓகே இப்போதைக்கு இத கட்டிக்கிறேன் அப்புறமா உங்க புள்ளைய கட்டிக்கிறேன் என்ன இந்த சேலை நீ கட்டிருக்க அத்ததான் கட்டிக்க சொன்னாங்க எப்படி இருக்கு கண்டாவே இருக்கு முதல்ல அவரு ஏன் ஆக்கணும் இது அம்மாவுக்காக வாங்கின சேலை அவரு உங்க அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க அவங்க கொடுத்த உடனே கட்டிக்கிறதா வெக்கமா உனக்கு அவங்களுக்கு தான் வைக்கப்படணும் கட்டிக்கிறதுக்கு எதுக்கு வைக்கப்படணும் உனக்கு தான் எடுக்குமே கையே எனக்கா வெக்கல வேணாம் நீ சேலை அவுத்து உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன் ஐயோ நல்லா கட்டி எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் என்ன சத்தம் என்ன அவளுக்கு கலாட்ட பண்ற என்ன மாதிரி உனக்கு வாங்கின சேலையை வைக்கணும்னா என்ன அர்த்தம் பாவம் ஆசைப்பட்டாலே நான் தான் அவளுக்கு கொடுத்தேன் அதெல்லாம் பொண்ணுங்க கட்ட அழகா இருக்கும் பொண்ணா இவ அப்பா நான் பொண்ணு இல்லையா அதுல இன்னும் அவனுக்கு டவுட் அவன் கிடக்குறா விடு அவன் சொல்றதுனால நீ பொண்ணு இல்லைன்னு அடிவியா ஏய் மறுபடியும் கலாட்ட பண்ணாத பொண்ணையே சுத்தி சுத்தி வரதுனால பெருசா பிகு பண்ணாத பொண்ணையும் ஆட்டோ மூஞ்சியும் பார்த்து எந்த தேவலோக சுந்தரி உன்னை கட்டிக்க மாட்டா பையனெல்லாம் நான் தான் உனக்கு லாய்க்கு ஏய் இந்த சவால்லாம் நம்ம கிட்ட வேணாம் எனக்கு நிச்சயமா உன்னை விட ஒரு பேரழகி கிடைப்பா Sara Femina, Mrs. Preeti, to announce the result. The winner is Miss Triveni from Tamil Nadu. Congratulations. Thank you. Move. Please, move ya. Please, move. Hi, Surya. Hi. I'm Surya. I am Triveni. இந்த ஏரியால இருக்கிற ஹோட்டல்ஸ் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் என்னதுதான் சூர்யா உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன் ஓ தேங்க்யூ நான் உங்க போட்டோ மேகசின்ல பார்த்ததுல இருந்தே உங்களை நேர்ல சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் Thanks.
இன்ஃபேக்ட் கொஞ்ச நாளாவே உங்களை மேரி பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். நான் இன்னும் மேரேஜ் பத்தி யோசனை பண்ணல. என்ன யோசனை பண்ணுங்க, ராத்திரி பூரா யோசனை பண்ணுங்க, மார்னிங் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என் பங்களா டோர்ஸ், மெர்சிடிஸ், பென்ஸ், செல்லுலார் எல்லாம் உங்க பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். நோன் மட்டும் சொல்றாதீங்க. Don't forget it. I love you. எனக்கு வேற அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. நான் சீக்கிரமா போகணும். See you some other time. Okay. Come, let's go. Bye. Okay, bye. என்ன பாலாஜி கூட்ட ஜெகன் நீயா? அம்மா அர்ஜென்ட்டா ஃபங்க்ஷனுக்கு போகணும், கொஞ்சம் டிராப் பண்றியா? எங்க? யுனிவர்சிட்டி ஹால். உங்க முதலாளியா? ஏற சொல்லு. ஆட்டோல போறீங்களாமா? ஆட்டோலயா? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன், நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த பக்கம் எங்க போற? இது எந்த ரூட்? ஷார்ட் கட். ஷார்ட் கட்டா? சீக்கிரம் போகணும். நீங்க என்ன டென்ஷன் ஆயிட்டீங்களா? டிராபிக்கே இல்லாத ரூட், ஜாலியா போலாம், நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குமாரி, என்ன மிஸ்டர் இது? குமாரி, என்ன? Idiot, stupid. ரிசு. ஓட செல்லம், உனக்கு ரொம்ப திமிராயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு பெட்ரோல் ஊத்தி, அதுக்குள்ள ரிசர்வ் வந்துட்டேன். கொஞ்ச நாளாவே உனக்கு தாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓவராலிங் செஞ்சா தான் சரியா வரும். Excuse me. இப்ப நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏன் குமாரியோட? குமாரியா? ஏன் ஆட்டோ? ஆமா, நீங்க இப்ப பேசுனதெல்லாம் அதுக்கு புரியல. நல்லா கேட்டீங்க போங்க. நமக்கு புரியாத பாலிடிக்ஸ் கூட இதுக்கு புரியும். இருங்க நிக்கிறேன். Thank you very much. இந்தாங்க வச்சுக்கோங்க. ஹலோ ஸ்டாப். ஹலோ ஹலோ ஆட்டோ நில, இது நம்ம கொடுங்க. அதெல்லாம் முடியாது. ஹலோ நாட் பண்ண கேளியா? நாட் அலௌட் மேன். கோ. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஏய், என்ன இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எங்களுக்கு தெரியாதுன்னா நாங்க இங்கிலீஷ்ல பேசினா டாப் எகிரி போயிடும். I run English, I walk English, I laugh English, I fight English. Jurassic Park, Enter the Dragon, Bruce Lee, Jackie Chan. Hey, good morning, good day, good evening, good afternoon. Good night. ஒத்திக்க. ஏய், 100 ரூபாய் சில்லறை இருக்கா? இல்லங்க. பேப்பர் வாங்கின தருவியா? தரேன். ஏதாவது வாங்கினா தருவேன். வாட் எ கண்ட்ரி. டெல்லி என்ன போதோ பேலன்ஸ் பத்தி. ஏய் சரி சீக்கிரம் கொடு. மேடம் மேடம். ஏய் கொனது மேடம் கொஞ்சம் பேசலாம். அரே மேடம் தான். மேடம் ஹலோ நில்லு. யார் நீ? ஜாஃபர் காம்பேட்டை ஜெகன். மேடத்தோட கொஞ்சம் பேசணும். ஜாஃபர் ஜெகனா? ஆமாங்க, ஆட்டோ டிரைவர். நீ மேடத்தை பார்க்கணுமா? பைத்தியமா உனக்கு போவாடியா? ஏய் புரியாம பேசாத தாடி. எனக்கும் மேடத்துக்கும் டீலிங்ஸ் இருக்கு. மேடம் மேடத்துக்கு உனக்கு டீலிங்ஸா? மேடம் ஏதா ஆட்டோக்கார ஜெகன் என்ன உள்ள விட சொல்லுங்க மேடம். மிஸ்டர் அசோக், அவர் உள்ள அனுப்புங்க. அப்படி போடு. இதோ வரேன். ஹலோ மேடம். அப்பா இவ்வளவு பெரிய வீடா? ஜாஃபர் காம்பேட்டை முழுசா இங்க இருக்கு. அன்னைக்கு யூனிவர்சிட்டில இறங்கினீங்க. மீட்டர் காசு 20 ரூபாய் தான் ஆச்சு. ஆனா 100 ரூபாய் கொடுத்தீங்க. இந்தாங்க மீதி பணம். அந்த பணத்தை வேணும்னு தான் கொடுத்தேன். ஐயோ நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. மீட்டருக்கு மேல 10 காசு வாங்க மாட்டேன். இந்தாங்க மீதி பணம் புடிங்க. எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்குங்க. மத்தவங்க பணம் என்கிட்ட இருக்க கூடாது. என் பணமும் மத்தவங்க கிட்ட இருக்க கூடாது. ஹாய் ஜெகன். பாலாஜி பாக்கி கொடுக்கறதுக்காக வந்தடா. சாயந்தரம் நம்ம பேட்டிக்கு வந்துருவேல்ல? இதுக்கு தானே வந்துருவோம். ஓகே அசத்திடுவோம். வரேன் பேலன்ஸ் பாட்டி. ஓகே ஓகே. நம்ம ஊர்ல மீட்டருக்கு மேல அதிகமா பணம் வாங்குறது ஆட்டோக்காரங்க வழக்கம். இவர் என்னடானா அதிகமா கொடுத்ததே வேணான்ட்டு போறாரு. தட் இஸ் ஜாஃபர் கான்பேட்டை ஜெகன். ஆளை பார்த்து இட போடாதீங்கம்மா. தைரியமான மனுஷன். மனசாட்சிக்கு தலை வணங்குவாரு, ஆனா பணத்துக்கு தலை வணங்க மாட்டாரு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாரே தவிர அடுத்தவங்க கிட்ட கேட்க மாட்டார். அவ்வளவு இருக்கா? ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா 2 வார்த்தை மட்டும் இப்ப சொல்லிடுறேன். என்னது? ஜெகன் நான் ஹெல்ப்,
ஹெல்ப்னா ஜெகன். ஜெகன்னா ஹெல்ப், ஹெல்ப்னா ஜெகன். எங்க போகணுமா? மெட்டர்னிட்டி ஹாஸ்பிடலுக்கு போகணும். வரியா தம்பி? பஸ்ஸுக்காக காத்திருந்து இங்கே குழந்தை பிறந்துரு போல இருக்கு. ஜெகன்னா ஹெல்ப், ஹெல்ப்னா ஜெகன். நீங்க கர்ப்பிணி வேற, உங்களுக்கு ஃப்ரீ ஆட்டோ சர்வீஸ். வாங்க. தேங்க்ஸ் தம்பி. ராஜஸ்தான் பொம்பளைக்கு தமிழ்நாட்டுல கூட ஹெல்ப் கிடைக்கும் நிரூபிச்சிட்டேன். தேங்க்ஸ். வாங்க உடனே போயிடலாம். கொஞ்சம் ஸ்மால் லக்கேஜ் இருக்குது தம்பி. அட நோ ப்ராப்ளம், லக்கேஜ் கூட ஃப்ரீ தான். வாங்க. அரே தோஸ்தோ, ஆயே மேம் சாப். ஹலோ. யோ போறியா? தள்ளுங்க. மொத்த ராஜஸ்தானே பேரு கொண்டு வந்துட்டீங்களா? என் குமாரி மாதிரி இவ்வளவு வெயிட்டா? குமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, தப்பா நினைச்சுக்காத. அவங்க பிரச்சனை இருக்கு. போலாமா தம்பி? நீங்க எங்க உட்காருவீங்க? உனக்கு ஆட்சேபனை இல்லன்னா உன் பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன் தம்பி. என் பக்கத்துலயா? ஏன் தம்பி, உன் சீட் ஆல்ரெடி ரிசர்வ்டா. அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க. இப்பதானே சொல்லுச்சு ஜெகன்னா ஹெல்ப், ஹெல்ப்னா ஜெகன்னி. அது சரி. ஆனா இந்த மாதிரி வேண்டாமா? வாங்க 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 உட்காரு. வாங்கம்மா உட்காரு. நீங்க ட்ரை பண்றீங்களா? சாரி. அப்ப கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா நான் ஓட்டுவேன். ஐயோ என்னாச்சுமா? இது என் புருஷன் கொடுத்த புள்ள இல்ல தம்பி, என் லவ்வர் செஞ்ச தப்பு. என்ன மேரேஜ் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி கை கொடுத்துட்டாரு. ஐயோ பாவம். அது சரி. உங்க லவர் அட்ரஸ் இருக்கா? கிடையாது, துபாய்க்கு ஓடி போயிட்டாரு. எனக்கு என்னமோ தம்பி மயக்கமா வருது. உன் தோள் மேல கை போட்டுக்கிட்டுமா? இது ஹெல்ப் தானே? ஐயோ ஹெல்ப் தான் தம்பி. சரி வச்சுக்கோங்க. என் தலையை உன் தோள் மேல சாச்சுக்கிட்டுமா தம்பி? ஹெல்ப் தானே அது கூட? அம்மா.
அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் ஹஸ்பண்ட் கூட ஆட்டோ தான் ஓட்டுறாரு ராஜஸ்தான்ல. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னங்க? ஜாஃபர் கான் பேட் ஜகன். இங்க இருந்து சிட்டி 25 கிலோமீட்டர் தான். உள்ள சாட்சியா நீ? எல்லாத்தையும் ஐயோ மன்னிச்சிரு ஜகன். மன்னிச்சுக்கவா, இங்க இருந்து நடந்தே போ. சத்தமே போட பிள்ளை பெற்றுவேன். ஐயோ ஜகன் ஜகன் என்ன விட்டுட்டு போகாத ஜகன் ஜகன். ஐயோ காதே இவரு எங்க வந்தாரு? இந்த கம்பெனி இவர்தாம்மா. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணதே இவர்தான். இதெல்லாம் உனக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். டாகா இதெல்லாம் முதல்ல சொல்லியே. யாரு நீ? டிரைவர், ஆட்டோ டிரைவர். உனக்கு இங்க என்ன வேலை? நீங்க உள்ள உட்காருங்க. நான் யார் தெரியுமா? இந்த மொத்த எஸ்டேட்டும் எனக்கு சொந்தம். இந்த அம்மா உனக்கு சொந்தம் இல்லையே. நீங்க உள்ள போங்க மேடம். அந்த பொண்ணு எனக்கு சொந்தம். நீ நிக்கிற இந்த இடமும் எனக்கு சொந்தம். அனாவசியமா கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, உன் கதையை முடிச்சு இங்கேயே சமாதி கட்டிடுவேன். அட யூஸ்லெஸ் ஃபெலோ. இந்த ஸ்டேட்ல எத்தனை ஆட்டோ இருக்கு தெரியுமா? 3,50,468. எல்லாருக்கும் ஒரே அட்ரஸ். எத்தனை பேரை கொலை பண்ண போற? 10 பேரை, 20 பேரை, 100 பேரை? அவங்க எல்லாம் செத்தால மீதி எவ்வளவு இருப்பாங்க தெரியுமா? கணக்கு தெரியல. 3,50,368. அவ்வளவு டிரைவர்ஸும் சேர்ந்து உன்னை பொழந்தாங்கன்னு வச்சுக்க, இந்த ஆஸ்தி, உன் கௌரவம், இந்த சரீரம் எல்லாம் ஊர் தெரியாம போயிடும். ஆட்டோ டிரைவர்கள்ட்ட மோத வராங்க. மீட்டர் பனாலாயி பேஜாராயிடும். உள்ள பேசஞ்சர் வெயிட்டிங். ஓகே, அவனுக்கு நீங்க ஏதாவது பணம் பாக்கியாங்க? அப்புறம் எதுக்கு இப்படி இடைஞ்சல் பண்றான்? நான் யாரு தெரியுமா? தெரியாதுங்க. நான் இந்த இயர் மிஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ஆனா அந்த கழுத்து கிட்ட போன்ஸ் தான். நம்ம ஏரியா பாய் கடையில வந்து கைமா பரோட்டா தின்னீங்கன்னு வச்சுங்க, உடம்பு ஜோராயிடுங்க. எங்க ஏரியா அவார்டு கூட தரோங்க. இருந்தா கூட பரவாயில்லைங்க, நீங்க அழகாத்தான் இருக்கீங்க. இந்த அழகுனாலதான் தினம் ஒவ்வொருத்தர வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கன்னு வேட்டு நாள் மாதிரி விரட்டுறானுங்க. இவன் என்னடானா இன்னும் விலைக்கே வாங்க பாக்குறான். அவங்களுக்கு எல்லாம் நீங்க பயப்படக்கூடாதுங்க. போடா லுச்சா பையன் செருப்ப கட்டிக்கணும். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு என்ன குறைச்சல்னு கேட்டு என் பிராணனை வாங்குறான். யாரோ ஒருத்தனை லவ் பண்றதா சொல்லிடுங்க. இது வரைக்கும் நான் யாரையும் காதலிக்கலையே. சரி, எவ்வளவு ஒரு ரவுடி பேரை சொல்லுவீங்க. உன் பேர் சொல்லட்டுமா? என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதா உங்களுக்கு?
யாரோ ஒரு ரவுடி பேரை சொல்லுங்கன்னா என் பேரை சொல்லட்டுமாங்கிறீங்க? சீரியஸா கேக்குறேன், உன் பேர் சொல்லட்டுமா? ஓகே சொல்லிக்கங்க. எங்க அப்பா அம்மா வச்ச பேரு இது கூட உபயோகப்படலன்னா அப்புறம் எதுக்குங்க? டேக் மை நேம், ஃபைட் மை நேம், கிஸ் மை நேம், யூஸ் மை நேம், ப்ரூவ் மை நேம், உங்க இஷ்டம். மிஸ் இந்தியா வாங்கி 1 மாசத்துக்குள்ளேயே மிஸ்ஸஸ் இந்தியா ஆக போறீங்களா? Why not? மேடம், உங்க போட்டோக்கு மாலையிட போற சிச்சி சிச்சி உங்களுக்கு மாலையிட போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? ஃபாரினரா இந்தியனா? இந்தியன் தான். நம்ம ஸ்டேட்டா அதர் ஸ்டேட்டா? நம்ம ஸ்டேட். நம்ம ஸ்டேட்டா? என்ன செய்யறாரு அவரு? ஏதாவது ஃபேக்டரி ஓனரா? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. ஆட்டோவா? ஆட்டோவா? எஸ், என் பாய் ஃப்ரெண்ட் ஆட்டோ டிரைவர் ஜெகன். ஜெகன் எழுதலாமா மேடம்? நாட் சிம்ப்ளி ஜெகன், ஜாஃபர் கான் பேட் ஜெகன் எழுதுறீங்க. ஜாபர் கான் பேட்ட ஜெகனா? மேடம், வாட் இஸ் திஸ்? மிஸ் இந்தியா ஆட்டோ டிரைவரை காதலிக்கிறார். நீங்க யாரு? உங்க ஸ்டேட்டஸ் என்ன? மேடம், உங்க ஃபாதர் ஃபாரின் போகும்போது உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தா தான் நல்லது. உடனே பிரஸ் பேப்பர்ல கூப்பிட்டு பேப்பர்ல வந்ததெல்லாம் பொய்ன்னு சொல்லிடுங்க. லுக் மிஸ்டர் அசோக், இட்ஸ் none of your business. என் அப்பா உங்களை அப்பாயிண்ட் பண்ணது ஃபேக்டரி எஃபர்ட்ஸ் கவனிச்சுக்கிறதுக்கு, என் பர்சனல் அஃபேரை பத்தி கவனிச்சுக்கிறதுக்கு இல்ல. நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போனா போதும். ரைட்? ஜெகன், என்ன இது? ஜெகன், என்ன இது? என் பேச அசத்தல இல்ல? உன் ஃபேஸ் எப்போ அசத்தலா தான் இருக்கும். ஆனா இந்த போட்டோ கீழே எழுதிருக்கேன் சஜிக்தல. ஏய், என்ன பேச்சுல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஏத்துற? நீ செய்யறது மட்டும் எக்ஸ்ட்ரா இல்லையா? உன் மூஞ்சிக்கு மிஸ் இந்தியா கேக்குதா? என்னவோ சொன்னியே தேவராவதி சுந்தரி வர மாட்டானே, அத வந்துட்டா. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சீரியஸா எடுத்துட்டேன். என்ன விட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். கல்யாண மண்டபத்திலே உன்னை மர்டர் பண்ணிடுவேன். குமாரி உடைக்காத. இது நம்ம குலதெய்வம். ஐம் சாரி. ஜெகன், என்னடா இது யாருன்னு பாரு. ஹாய் ஹலோ. ஜெகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது ஜெகன், உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயம் பேசணும். என்ன? அவங்க பாத்தீங்களா? இந்த முட்டாள்களையா? அவங்க இல்ல, ரெட் கலர் மாருதி வேன்ல இருக்காங்க அவங்கள. ஓ, அந்த சிவப்பு தொப்பியா? தெரிஞ்சிருப்பா. இவங்களும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்களா? உங்க பேரை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அந்த பிரச்சனை இல்ல. ஆனா இந்த போட்டோகிராஃபர்ஸ் மட்டும் டே அண்ட் நைட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கு? அவங்களுக்கு நாம 2 பேரும் லவ் பண்றோம்ன்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? அவங்கள ஒரு கை பார்த்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம், பத்திரிக்கைக்காரங்களை என்னைக்கு நம்ம பகைச்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு ரோட்ல பழி வாங்கிடுவாங்க. ஜெகன், அம்மா, மிஸ் இந்தியான்னு சொன்னேன்ல, இவங்க தான் திருவேணி. வணக்கம்மா. வணக்கம்மா. இது பாருங்க, நீங்க மிஸ் இந்தியானா எங்க அம்மா மதர் இந்தியா. அவன் கிடக்குறான். அவன் ஆட்டோ மாதிரி அவன் வாய்க்கும் பேக்கே கிடையாது. அது என்னவோ ஆண்டி, மதுரை இந்தியாங்கிற பேரு உங்களுக்கு பொருத்தமா இருக்கு. வெளியிலே நின்னு பேசிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? உள்ளவமா காபி சாப்பிட்டு போனா? எம்மா கொஞ்சம் புகழ்ந்தவொன்னு வீட்டுக்குள்ளேயே கூப்பிடுறிய காபி சாப்பிடறதுக்கு? வேணாம் ஆண்டி, கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியிருக்கு. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். வாங்க போலாம். கமன் கமன். ஓகே ஓகே. இவ்வளவு அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வந்தீங்க, நான் இப்ப என்ன பண்ணணும்? நம்ம 2 பேரும் உண்மையான லவ்வர்ஸ் தானே, அவங்களை நம்ப வைக்கணும் ஜெகன். நான் நம்ப மாட்டேன். நானும் நம்ப மாட்டேன். ஓ, அதுக்காக நான் உங்களை இப்ப லவ் பண்ணணும், அவ்வளவுதானே? கும்மிக்கிறேன். இது கண்ணா இல்ல என் குமாரியோட ஹெட்லைட். இது வாயா இல்ல என் குமாரியோட டிட்டோ ஆட்டோமீட்டர். இது ஹேண்ட்ஸா என் குமாரியோட ஹேண்டில். இது இடுப்பா இல்ல என் குமாரியோட கிக் ராட். ஓ காட். இது ஓகே ஓகே. என்ன வர்ணிப்பீங்கன்னு பார்த்தா ஹெட்லைட் ஹேண்டில்ஸ் சொல்றீங்க. இப்பதானே நீங்க உங்களை லவ் பண்ணணும்னு சொன்னீங்க. இட்ட நெருங்கி என் 2 கண்ணையும் பார்த்து காதலிக்க சொன்னேன். இப்படி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. நீங்க உடனே ஏதாவது செய்யாம போடா நாங்க நம்ப மாட்டோம். என்ன செஞ்சா நம்புவீங்க? கட்டி அணைங்க. ஐயோ, இது ஹெல்ப் தானே? அதாவது இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் மேடம். இனிமே டவுட்டே வராத அளவுக்கு குமிக்கிறேன்.
என்னாச்சுடா அடமோகம் வேகம் இதாச்சுடா என்னாச்சுடா அடமோகம் வேகம் இதாச்சுடா சூப்பர் ஃபிகர் சூடாச்சுடா இதுவே அன்னைக்கு ஆராய்ச்சிடா டக்கரு டக்கரு வோல்டேஜ்டா சிக்கனு சிக்கனா மேரேஜ்டா டக்கரு டக்கரு வோல்டேஜ்டா சிக்கனு சிக்கனா மேரேஜ்டா ஜம்மோ ஜம்மோ என்னாச்சுடா அடமோகம் வேகம் இதாச்சுடா சூப்பர் ஃபிகர் சூடாச்சுடா இதுவே அன்னைக்கு ஆராய்ச்சிடா என்று போகிறாளே நெஞ்சுக்குள்ள ஆடுறாளே ஐயா வித்தை பார்த்தாலே பச்சை கொடி வாடும் என்னாச்சுடா அடமோகம் வேகம் இதாச்சுடா சூப்பர் ஃபிகர் சூடாச்சுடா இதே நைட்டு ஆராய்ச்சிடா ஒன்ன திங்கலாமா பஞ்சு மிட்டாய் மேனியதை அள்ளலாமா கண்ணு நெஞ்சு மீக்கு நீ கச்சிதமா தாக்கு கவிக்குது புதுசுடா பாப்பாவோடு சுடுசுடா சூடாச்சிடா இதே அன்னைட்டு ஆராய்ச்சிடா டக்கரு டக்கரு வோல்டேஜ்டா சின்ன மேரேஜ்டா வந்துட்டீங்கன்னா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிடலாம். ஆமாமா எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் வா. இப்பதானே ஃபாரின்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள என்ன அர்ஜென்ட் மேட்டர் பேசணுங்கிற? உங்க டாக்டர் பத்தி ஒரு சர்ப்ரைஸ் மேட்டர் உங்ககிட்ட சொல்ல வேண்டியிருக்கு சார். திருவேணி பத்தியா? ஆமா சார், திருவேணி உங்ககிட்ட சொல்லாம தானே ஒரு மாப்பிள்ளை செலக்ட் பண்ணிட்டாங்க. ரியலி? அப்ப மாப்பிள்ளை தேடுற வேலை குறைஞ்சதுன்னு சொல்லு. அது சரி, பையன் பேரை சொல்லலையே, அவன் என்ன பண்றான்? 1 minute சார், நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. சரிதான், திருவேணி ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கா? உங்க கழுத்துல மாலையிட போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? ஃபாரினரா இந்தியனா? என் பொண்ணு இந்தியன் அதையா கட்டிக்குவா. இந்தியன்டா? பாத்தியா, என் பொண்ணு டேஸ்ட் எனக்கு தெரியும். நம்ம ஸ்டேட்டா அதர் ஸ்டேட்டா? நம்ம ஸ்டேட் பையன் தாயா. நம்ம ஸ்டேட் தான். கவனிச்சா? என்ன செய்யறாரு அவரு? ஏதாவது ஃபேக்டரி ஓனரா? ஒரு ஃபேக்டரி என்ன, 5 ஸ்டார் ஹோட்டல், ஹாலிடே ரிசார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாரு. அவரு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு.
What the hell is going on? என் பொண்ணு ஒரு ஆட்டோ டிரைவர் விரும்புறாளா? ஆமா சார். அந்த ஜெகன் ஜாஃபர் கான் பேட்டைங்கிற பகுதியில் குடியிருக்கான். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். ஒரு சில்லற பயல என் பொண்ணு விரும்புறான்னு சொல்றியே, அதை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு ஆட்டோக்காரன் கூட என் பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா, அத பேப்பர்காரன் போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டுக்கிறான். அதை பார்த்து நீ என்ன புரிஞ்சிட்டு இருந்த? நீங்க செய்யற தப்பு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் சார். ஆனா அவங்க என் வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி உன் வாயை அடிச்சிட்டு அவன் கூட தெரியல. உங்க பொண்ணு மேல தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல சார். அவங்களோட அழகை பார்த்து அவன் தான் அவங்களை ட்ராப் பண்ணிருக்கான். வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் சம்பாதிக்க முடியாத பணமும் புகழும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஈஸியா சம்பாதிக்கலான்னு அவன் தான் வலை விரிச்சிருக்கான். ஏதோ ஒரு மயக்கத்துல தெரியறவங்க டாக்டருக்கு அவனுடைய உண்மையான கேரக்டர் பத்தி சொன்னா புரிஞ்சுக்க முடியல. அவன் பேர் என்ன சொன்ன? ஜெகன். அவன் எங்க இருக்கான்? ஜாஃபர் கான் பேட். வாங்கடா, அடிச்சு உடைங்க. எதை விடாதீங்க. நீதான் ஜெகனோட அம்மாவா? கேள்வியா கேட்கிறேன். ஏமா, உன் பையனுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? கை தட்டா ஓடி வர ஆட்டோக்காரனுக்கு மிஸ் இந்தியா பொண்டாட்டி கேக்குதா? அவனுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு என் பொண்ணு அவன் லவ் பண்ணான். உன் பையன் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிறது என் பொண்ணோட ஒரு நாள் மேக்கப் செலவுக்கு சரியா போயிடும். அப்படிப்பட்டவனுக்கு என் பொண்ணு கேக்குதா? ஒவ்வொரு நாளும் மீட்டருக்கு மேல காசு வருதான்னு எதிர்பார்க்கிற உங்க குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் தீராத கோடீஸ்வர விட்டு பொண்ணு மருமகளா வரணுமா? பாரு, ஊர் பார்க்க நாளைக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக போற ஒரு கௌரவமான மனுஷன் உன் பையனாட்ட ஒரு ஆட்டோக்காரனா இருக்க கூடாது. மினிமம் ஆட்டோ தயார் செய்யற கம்பெனியோட ஓனரா இருந்தாகணும். டர்ட்டி ராஸ்கல். என் பொண்ணு கார்ல இருந்து இறங்குனா டோரை ஓபன் பண்ண கூட தகுதி இல்லாதவன் அவ கைய பிடிக்கிறானா அதையெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இல்லாம என்ன செய்வீங்க? கொன்னுடுவீங்களா? இப்ப நீங்க என்ன புரிஞ்சுட்டு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்க? உங்க பொண்ணோட அழகுல மயங்கி போய் ஏன் பையன் அவன அவ பின்னாடி சுத்தல? உங்க பொண்ணு தான் ஏன் பையன் கிட்ட உதவி கேட்டு இங்க வந்தா. கார் இருந்தோம் ஆட்டோலயே அவன் கூட போய் சுத்தினா. அவனை விரும்புறேன்னு 10 பேரை கூப்பிட்டு வெக்கத்தை விட்டு விளம்பரம் பண்ணினா. அதுக்கு என்ன காரணம் உங்க பொண்ணு கேளுங்க. கோடீஸ்வரனெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்டோக்காரனை ஏன் விரும்பினேன்னு உங்க பொண்ணு போய் கேளுங்க. பணக்கார பசங்க கிட்ட இல்லாத எது என் பையன் கிட்ட இருக்குன்னு அவனை விரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்க பொண்ணை நிக்க வச்சு கேளுங்க. யாருகிட்ட பேசுறான்னு தெரிஞ்சுட்டு பேசு. என்னடி சொன்ன? கை வைக்கிறீங்க. எவனாவது சத்தம் போட்டீங்க ஒருத்தர் கூட உயிரோட போக மாட்டீங்க. ஸ்டார்ட் பண்றா. போடா, சீக்கிரம் வண்டி எடுறா. சீக்கிரம் போ. சீக்கிரம். அட எடுறானா? எடுறா வண்டி. எடுறா வண்டி தூக்குது. எடுறா. விடாதீங்கடா அவனை. வாங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு என்ன ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க.
டிராப் பண்றது இல்லாம ஏன் வீட்டுக்குள்ளே புந்து ரவுடித்தனம் பண்றியா? அந்த அளவுக்கு ஆம்பளையாடா நீ? இது என்ன ஜாபர் கான் பேட்டை ஜங்ஷன் நினைச்சியா? இந்த விஜயகுமார் ஒரு வார்த்தை சொன்னானா ஸ்டேட் முழுக்க என் கேட்டுக்கு முன்னால வந்து நிக்கும். அப்படிப்பட்ட ஏன் முன்னால என் வேலைக்காரங்களை அடிக்கிறியா? நீதான் திருவேணியோட அப்பாவா? ஆமா. என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? You rascal! சத்தம் ஜாஸ்தியாச்சு. மரியாதை கட்டுப்பாடு ஜாக்கிரதை. நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து ஏதோ முழுகிடுவேன் புடிங்குவேன் உதாரி விட்டு வந்தியா? இப்ப வா வந்து என்ன கொலை பண்ணு. தனியா இருந்த பொம்பளை மேல கை வைக்க வெக்கமான உனக்கு 10-15 ரவுடிகளை கூட்டு வந்து கலடா பண்ணுவியா? உனக்கு இருக்குடா மீச. என் தாய் மேல கை வச்சா உன்னை உயிரோட விட்டுருவேன் நினைச்சியா? நான் நினைச்சேன்னா இந்த ஸ்பாட்லயும் கதை முடிச்சிட வேண்டாம். எவன்டா சொன்னது நான் உன் பொண்ணோட திருத்தினா சுத்துறேன்? உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ணுக்கு நான் வளவை சொன்னதா ஏதோ கடை வெட்டியா? உன் ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் என் கால் தூசுக்கு தமண்டா. என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் என் வீட்டுக்கு வந்த? உன் பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தேனா இல்ல அவன் கூட படுத்துக்கிட்டு கும்மாள் அடிச்சேனா? என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என் வீட்டுக்கு வந்து ஏதோ புரியுற மாதிரி பேசிட்டு வந்தியா? பணத்தை கொடுத்த ஆண்டவன் உனக்கு திமிரி சேர்த்து கொடுத்துட்டான்டா. அதனாலதான் உன் பொண்ணை லவ் பண்ற யோகிதை எனக்கு இல்லைன்னு அவ கார் டோரை திறந்து விட கூட எனக்கு தகுதி இல்லைன்னு பேசியிருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்களை ஆட்டோ ஏறின பேசஞ்சரா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தெரிஞ்சுக்க. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன் பொண்ணை விட போறதில்ல. உன் பொண்ணுக்கு வாழ வீசதான் போறேன். அவ என்னையே சுத்தி சுத்தி வர மாதிரி செய்ய போறேன். அவளுக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் உன் பொண்ணுக்கு இடத்துல தாலி கட்டி உன் கையாலேயே என் காலை கழுவ வைக்கிறேன் பார். உன் வாயாலேயே இந்த ஆட்டோக்காரன் தான் என் மருமகன் சொல்ல வைக்காம போனா என் பேரு ஜாபரகாம்பேட்டை ஜெகன் இல்லடா. அப்பா கிட்ட முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு கலாட்டம் நடந்திருக்காரு. ஹலோ திருவேணி, நீங்களா? இவ்வளவு நேரம் நான் உங்களை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நானும் உங்களை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சாரிங்க, எங்க அம்மாவுக்கு அடிபட்டுச்சு இல்ல, அந்த ஆத்திரத்துல கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். பரவாயில்லைங்க. என்னங்க இது, உங்களையும் உங்க அப்பாவையும் அவ்வளவு திட்டிருக்கேன், பரவாயில்லைங்கிறீங்க? நீங்க திட்டினதை பத்தி நான் யோசனை பண்ணலீங்க. அப்புறம் எதை பத்தி? என் டாடி கிட்ட வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தோட கட்டி சேலஞ்ச் பண்ண அழகா நினைச்சு பார்த்தேன். அதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. சேலஞ்ச் மட்டும் சேலஞ்ச் தான். அது எப்படிங்க நடக்கும்? ஏன் நடக்காது? நான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், எப்படி நடக்குங்கிறீங்க? நான் தான் உங்களை லவ் பண்ணவே இல்லையே. நீங்க என்ன லவ் பண்ணலனா என் சேலஞ்சே வேஸ்டா போய்டும். உங்க சேலஞ்சுக்காக நான் உங்களை லவ் பண்ணனும்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. லவ் விட பெருசு என் சேலஞ்ச். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜெகன். இப்போ நான் என்ன பண்ணனும்? இப்படி எல்லாம் கேட்டுட்டே இருந்தா என் சேலஞ்ச் டேமேஜா போய்டும். இன் கேஸ் நான் நோன்னு சொல்லிட்டா? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், உங்களால எப்படிங்க நோன்னு சொல்ல முடியும்? ஓகே ஓகே. உங்க சேலஞ்சுக்காக ஐ லவ் யூ. நிஜமாவா? இல்லனா உங்க சேலஞ்ச் வேஸ்டா போயிடுல. ஓ, என் சேலஞ்ச் வேஸ்டா போக கூடாதுன்னு தான் லவ் பண்றீங்களா? உங்க சேலஞ்ச் மட்டும் இல்ல ஜெகன், என் விருப்பமும் வேஸ்டா போயிடுமேனடா. உங்க விருப்பம் எப்படி வேஸ்டா போகும்? என் விருப்பத்தை உங்ககிட்ட சொல்லாம என் விருப்பத்தை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என் விருப்பம் வேஸ்ட் ஆகாதா? என்
பொண்ணு என்ன மோசம் பண்ணுவான்னு நான் என் கனவுல கூட நினைக்கலமா. நான் சீட்டிங் பண்ணனா? எஸ், யூ ஹேவ் சீட்டட் மீ. அவன் கூட எனக்கு எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஒன்லி டிராமான்னு ஃபாதர் கிட்டயே டிராமா ஆடிட்டு வரேன். அவன் கூட பாட்டு பாடினது டிராமாவா? அவனுக்கு முத்தம் கொடுத்தது கூட டிராமா தானா? கம் ஆன், டெல் மீ, டெல் மீ. நிஜமாவே நேத்து வரைக்கும் ஜெகன் கிட்ட எனக்கு எந்த லவ்வும் கிடையாது டாடி. ஆனா இன்னைக்குதான் அவர் பத்தி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் கூட உன் மேரேஜ் விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னா? லுக், சின்ன பிள்ளையில இருந்து உன்னை கேட்டு எதுவும் நான் செய்யல. உன்னை கேட்காமதான் உன்னை டோன் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன். உன்னை கேட்காமதான் உன்னை ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பி வச்சேன். உனக்கு என்ன செஞ்சா உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். டாடி, உனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்குறது மட்டும் இல்ல, டைமண்ட் மாதிரி மாப்பிள்ளைய கூட கொண்டு வர முடியும். நான் ஜெகனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். இன்னொரு தடவை அந்த ஃபுட்பாத்காரன் பேரை இந்த வீட்டுல கேள்விப்பட்ட, அவன் கழுத்துல இல்ல, அவன் சாவுக்கு மாலை போடுற சான்ஸ் கூட உனக்கு கிடைக்காது. மைண்ட் இட். இமிடியேட்டா உனக்கு என்கேஜ்மெண்ட். நான் எவனை பிக்ஸ் பண்றனோ அவன் கூட தான் உனக்கு கல்யாணம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என் பேரு ஜெகன். ஜாபர்கான் பேட்டை ஜெகன். என்னோட ஆட்டோ நம்பர் AP999. மிஸ் இந்தியா திரிவேணி என் கேரக்டரை பார்த்து என்ன காதலிச்சது. அது வழக்கமானதுதான். நானும் அவங்களோட அசத்தலான அழகை பார்த்து அவங்கள காதலிச்சேன். அதுவும் வழக்கமானதுதான். இது நடந்த பிறகு திரிவேணி அவங்க டாடி கிட்ட சொன்னாங்க, டாடி டாடி டாடி, நான் ஜெகனை காதலிக்கிறேன், நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுவும் வழக்கமானதுதான். ஆனா அவங்க டாடி, நோ, உன்னை வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அதனால உனக்கும் ஜெகனுக்கு கல்யாணம் நடக்கூடாதுன்னு சொல்லி வேற மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திரிவேணி கிட்ட வந்து, ஜெகன் உங்களை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் ஜென்டில்மேன் டைப்ல அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவங்கள அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஹலோ, கூடிய சீக்கிரம் ஜாபர்கான் பேட்டையில எங்க கல்யாணம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரக்கூடாது. எப்படி வரக்கூடாது? ஜெகன் மேல கைய வச்சா உனக்கு சோறு சாப்பிட கை இருக்காது. வாங்கடா. ஒரு ஆட்டோக்காரன் என் வீட்டுக்கு வந்து இத்தனை பேர் முன்னாடி வீராப்பா பேசி ரவுடி ஆட்டம் என் பொண்ணை எடுத்துட்டு போறானா? வாட் அ ஷேம். விஷயம் வெளியே தெரிஞ்சா என் கௌரவம் என்னாகுது? நோ, இதை சும்மா விடக்கூடாது. நிச்சயதார்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போலாம். டாடி, நான் என்னைக்கு சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நினைப்புலதான் உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். சில்வர் ஸ்பூனோட பிறந்த உனக்கு கஷ்டம் நான் என்னன்னு தெரியாது. எல்லா வசதிகளோட பிறந்த நீ அந்த பேட்டைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட கனவுகள்லாம் கலைஞ்சு போய் நிச்சயம் திணறி போவேன். டாடி, உங்க மகன் ஒரு குடிசையில வாழ்ந்தாலும் அவ ஆசைப்பட்ட ஒருத்தனோட மகாராணியா வாழறத நீங்க விரும்புறீங்களா? இல்ல உங்க வார்த்தையை மதிச்சு ஒரு கோபுரத்துல பைத்தியக்காரி மாதிரி வாழறத விரும்புறீங்களா? இனிமே எனக்கு உங்க பணம் அந்தஸ்து எதுவும் தேவையில்லை. ஐ வாண்ட் ஜெகன். ஐ லவ் ஜெகன். ஐம் சாரி. நீ இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்துட்ட. ஒரு பண வசதி உள்ளவனா தான் பொண்ணு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லாம போனாலும்
ஒரு தகப்பனா தான் பொண்ணு ஆசைப்பட்டவங்க கூடவே வாழட்டும்னு விட்டுட்டு போறேன். இனிமே எதிர்காலத்துல பணம் பெருசா இல்ல அன்பு பெருசாங்கிற பிரச்சனை உன் லைஃப்ல வரக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்போட நான் போறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூன்னு அவர் சொல்லிட்டா அதே மாதிரி நானும் சொல்லவா? நிச்சயமா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன அது தகராறு பண்ண அவங்க அப்பாவை ஒத்துக்கிட்டாரு, நீ இப்படி பேசுற? பின்ன நீ எப்படி அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பிச்ச? வாங்கய்யா வாங்க. பாத்தீங்களா பையனை? இவன் எங்க 2 பேருக்குள்ள லவ்வும் இல்ல கிவ்வும் இல்லன்னா ஜஸ்ட் ஹெல்ப் தானா. இப்ப இவளை கட்டிக்க போறேங்கிறா. அம்மா ஹெல்ப்புக்கு லவ்வுக்கு 2க்குமே 4 எழுத்து தான். ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி போச்சு. அது சரி, இந்த பொண்ணால இங்க எப்படி வாழ முடியும்னு கூப்பிட்டு வந்த? அம்மா எனக்காக திருவேணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டான். நாம என்ன குடுக்குறோமோ அதான் சாப்பிடுவா, எங்க சொல்றோமோ அங்கதான் தூங்குவா, என்ன புடவை குடுக்குறோமோ அதான் கட்டிக்குவா. வாய் மூடு. இத பாரு, உன்னால இங்க 2 நாள் கூட தங்க முடியாது. நான் என் அப்பாவை கூட வேண்டான்னு ஒதுக்கிட்டு வந்தது ஜெகன் கூட 2 நாள் தங்கறதுக்காக இல்ல, வாழ்நாள் பூரா அவர் கூட வாழறதுக்கு. உங்களுக்கு எப்ப என் மேல நம்பிக்கை வருதோ அப்ப எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. திருவேணி கிரிக்கெட் பாக்குறதுக்கு, டேப் ரிகார்டர் திருவேணி புது பாட்டு கேட்கறதுக்கு, விசிஆர் புது சினிமா பாக்குறதுக்கு, ஃப்ரிட்ஜ் தெருவேணி கூலிங் வாட்டர் குடிக்கிறதுக்கு. பாத்தீங்களா அத்தை, 10 மாசம் சுமந்த பெத்த அம்மா பாட்டு கேட்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரேடியோ பெட்டி கூட இல்ல. புருஷங்கிற அதிகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா? அதுக்கு தான் சொன்னாங்க பொண்டாட்டி வந்ததா அம்மாவோட அருமையை மறந்துடுவாங்கன்னு. அம்மா இவ பேச்ச நீ நம்பல. நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அது லவ்வா மாத்தினதுக்கு அப்புறம் என்னால யார் பேச்சையும் நம்ப முடியலப்பா. அம்மா நீ கூட திருவேணி இத வந்துட்டேன், எல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ ஜெகன். கொஞ்சம் டிவி ஆன் பண்ணுங்க, ஜி டிவி பார்க்கலாம். சீக்கிரமா ஆன் பண்ணடா. இது ஜி டிவி இல்லம்மா, ஹாட்லைன் டிவி. ஐயோ, ஜி டிவிங்கிறது டிவி இல்ல, அது ஒரு சேனல். ஓஹோ ஆன் பண்ற. ஏதாவது பண்ணியா? ஆன் பண்ண சொன்னா ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்னடா இது? அதாவது ஜெகன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இந்த கேபின் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பிக்சர் டியூப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் படம் தெரியும். என்னாச்சு? ஒண்ணு இல்ல திருவேணி, டிவி வரணும்னா கேபிள் கனெக்ஷன் இருக்கணும் இல்லையா? நம்ம வீட்ல கேபிள் கனெக்ஷன் இல்ல, அதான் டிவி வராது. நம்ம வேணா சாம்பிளுக்கு டேப் ரெக்கார்டர் கேட்கலாமா? டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றா. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் ஜெகன், இது சாம்பிள் பீஸ். என்ன நீ அங்க வந்து கலர பண்ணிட்டு இருக்க? அது இம்போர்ட்டட் பீஸ் எடுத்துட்டு வரதா இந்தியன் பீஸ் எடுத்துட்டு வரதான்னு தெரியாம சாம்பிள் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரிட்ஜ் கூட சாம்பிள் பீஸ் தான். அது ஒரு கரெக்டா இருக்கு. உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். உன் கப் எடுத்த கையால ஓபன் பண்ண அந்த ஃப்ரிட்ஜ் விளங்குவா? டேய் நான் தான்டா சரியா, நான் தான் ஓபன் பண்ணுவேன். நான் தான் ஜூனியர், நான் தான் ஓபன் பண்ணுவேன். நான் தானே ஓபன் பண்ணுவேன். நான் தான் ஓபன் பண்ணுவேன். ஓபன் பண்ணுங்கடா. சரி ஓகே, கமா ஓபன் பண்ணுங்க. ஆமா, எனக்கு ஒரு சின்ன டவுட். ஃப்ரிட்ஜ்ல இருந்து புகை வந்ததா இல்ல புகையில இருந்து ஃப்ரிட்ஜ் வந்ததா? நீங்கள சோறு திங்கிறீங்களா இல்ல வேலையாடா? ஷாக் அடிச்சு செத்து போயிருப்பீங்கடா. போங்கடா. திருவேணி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா உனக்கு போர் அடிக்காதுன்னு தான். எனக்கு டிவி வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? அது இல்ல திருவேணி, உன் வீட்டுல என்னோட வீட்டையும் வசதியையும் விட்டுட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் பின்னால வந்தது அன்புக்காக தானே தவிர இந்த ஃப்ரிட்ஜுக்காகவோ டிவிக்காகவோ இல்ல. அது இல்லாம எனக்கு டிவி பாக்குற பழக்கமே இல்ல. என்கிட்ட கொடுங்க, நான் செய்யறேன். ஏமா உனக்கு டிவி பாக்குற பழக்கம் இல்லையா? எனக்கு இஷ்டம் இல்ல அத்தை. அப்ப இஷ்டம் இல்லாதவதான் அவன் டிவி கொண்டு வந்த உடனே சந்தோஷமா ஓடி வந்து ஜி டிவி பாக்கணுமியா? அது வந்து நானும் பொண்ணுதம்மா, ஒரு பொண்ணோட மனசு என்னால புரிஞ்சுக்க முடியும். சிவாய நமஹாவோம், அனந்தாய நமஹாவோம், கேசவாய நமஹாவோம், நாராயணாய நமஹாவோம், மாதவாய நமஹாவோம், மிஸ் இந்தியாய நமஹாவோம், மிஸ் இந்தியாய நமஹாவோம், மிஸ் இந்தியாய நமஹாவோம். ஹேய் ஹேய் பகல் பாத்து போகடா பாவிகளா. என்ன பலமான அடியா? எனக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. கீழே வந்துட்டேன்னு நினைச்சியா? டைல்ஸ் செக்கிங். ஓ டைல்ஸ். புதுசா டைல்ஸ் போட்டுருக்காங்களா? கூலிங்கா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்ல ஐஸ் மாதிரி இருக்கு. இப்போதைக்கு டைல்ஸ் மேல படுத்திருக்க, நேத்து வரைக்கும் ஏன் நிம்மதியை கெடுத்தல்ல, கொஞ்சம் கொஞ்சமா உன்
கண் தூக்கமும் கிட போகுது. இதுக்கப்புறம் நிச்சயமா உன் வேலை உன் வருங்கால பொண்டாட்டிக்கு பாடி கார்டா இருக்கிறது தானே? ஏய், பாடி கார்டு கிடி கார்டுன்னு சொன்னேன்னு வை, மண்டை பேத்துருவேன் ஜாக்கிரதை. ஏய், உன் வருங்கால மனைவி மேல ஜனங்க இடிச்சா ஏன் தலைமையில ஏன் அடிக்கிற? உன்னை யாரும் இடிக்க மாட்டேங்கிறாங்க, அதான் இப்படி பேசுற. அங்க பார், அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமா? நான் கட்டிக்க போற பொண்டாட்டியோட கோயிலுக்கு வந்தா ஜனங்க கடவுளை விட்டுட்டு அவளை சுத்துறாங்க. என்னோட திருவேணி தன்னோட ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வந்துட்டா. அப்படிப்பட்ட ஒரு அழகு ராணிக்கு பாடிகார்டா இருக்கிறத நான் பெருமையா நினைக்கிறேன். புரியுதா? இந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் இல்ல 2-3 நாள்ல திரும்பி போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவ என் குடும்பத்துல ஒருத்தியா மாறி ஒரு வேலைக்காரியா எல்லா வேலையும் செய்யறா. வீட்டை பெருக்கிறா, கோலம் போடுறா. கோடீஸ்வரம் பொண்ணுங்கிறதையே மறந்து ஒரு ஆட்டோக்காரனோட மனைவியாவே மாறிட்டா. வாழ்நாள் பூரா
இவ என் மருமகளா எங்க வீட்லயே இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண சாமி. ஏய் ஷீசியா நாளைக்கு என் பர்த்டே, நீ கண்டிப்பா வரணும். many many happy returns of the day. Yes, கண்டிப்பா நீ வர. உன் வீட்ல ஏசி, பெட்ரூம்ல ஏசி, பாத்ரூம்ல ஏசி. மை காட், அப்படிலாம் இருந்துட்டு இங்க எப்படி இருக்க? இங்க ஏசி ஆல் கார்பெட் இதெல்லாம் இல்லங்கிறது உண்மை. ஆனா என்ன அன்பா பாத்துக்கிற ஆர்ட் ஆஃப் கோல்ட் ஜெகன் இருக்காரு. அம்மா மாதிரி ஆதரிக்கிற அத்தை இருக்காங்க. இதை விட வேற என்னடி வேணும் ஒரு பொண்ணுக்கு? மாளிகை கொடுக்காத சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த மண் குடிசை எனக்கு கொடுக்குது. அது எனக்கு போதும். சூட்டா யாருக்கு? உங்களுக்கு. மூஞ்சிய பாரு, எனக்கு எதுக்கு சூட்டு? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு போறோம்னு சொன்னேன்ல. இத பார், இந்த பார்ட்டிக்குலாம் நான் எக்ஸ் பார்ட்டி. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு பார்ட்டிக்கு போறோம், அங்கே டின்னர் சாப்பிடுறோம். ஓகே? நான் வரல திருவேணி, நீ போ. உங்களுக்காக நான் ஜாஃபர் கான் பேட்க்கு வந்திருக்கேன்ல, எனக்காக நீங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வர கூடாதா? ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசுவேன். ஓகே, உனக்காக வரேன். ஓ தேங்க் யூ. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. யார் என்ன பேசினாலும் எதுவுமே கேட்காத மாதிரி இருந்தணும், அவ்வளவுதானே? ஐயோ, இந்த போட்டோ விட்டுருவா. இருக்கட்டும், விடுங்க. ஹாய், how are you? இவங்கிட்ட மிஷின்டா எப்படி மயங்கனா? ஆட்டோ டிரைவர் இவங்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தாலும்? திருவேணி இவனை பார்த்து மயங்கலடா. இவன் தான் திருவேணி பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆட்டோக்காரன் தானே, மீட்டர்ல சூடு வைக்கிற மாதிரி அவளுக்கும் ஏதோ சூடு வச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளையே ஆட்டோ ஓட்ட வச்சிருவான்டா. நல்லா சொன்னாண்டா. ஹலோ, நீங்களாம் நிறைய படிச்சவங்க, பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் லெவலுக்கு ஒரு சின்ன மேட்டர் சொல்றேன், கேட்க முடியுமா? என்ன சொல்ல போறீங்க? பூட்ஸ். பூட்ஸா? ஆமா. அடிங். ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவர், லாரி டிரைவர், ரிக்ஷா டிரைவர், இவங்க எல்லாரையும் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி நினைச்சு பேசினா போட்ஸ் பிஞ்சு போயிடும். ஒண்ணுல சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? எனக்கு பிடிக்கல, அதான் வந்துட்டேன். என்ன பிடிக்கல? ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஆடுறதும் இடிச்சுக்கிறதும் புடிச்சுக்கிறதும் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. உங்களுக்கு புரியலங்கிறதுக்கா என்னென்னமோ பேசாதீங்க. அது உங்க கல்ச்சர் ஜெகன். அது கல்ச்சரோ பஞ்சரோ. நான் கட்டிக்க போற பொண்ணோட யாரோ ஒருத்தன் டான்ஸ் ஆடுறத வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கிட்டவே இல்ல. அனாவசியமா ஃபீல் பண்றீங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எது தப்பு இல்லைங்கிற? ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் தான் எல்லாம். அவன் தான் தொட்டு பழகணும், கட்டி பிடிக்கணும். ஆள் அடுக்கு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு ஆடுறதும் கையை பிடிக்கிறதும் கண்ணத்தை கட்டுறதும் இதான் கல்ச்சரா? எனக்கு இதெல்லாம் ஒத்து விடாது. ஜெகன், அதெல்லாம் அங்க சகஜம். கோச்சுக்காதீங்க ஜெகன். சகஜமா? நான் வேற பொண்ணுக்கு அந்த மாதிரி செஞ்சா எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லையே. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு என்ன ஏற எடுத்து கூட பாக்கல. என்ன பிடிக்கலையோ என்னமோ, அதுக்கிட்ட அது முதல்ல கேளுங்க. அதெல்லாம் இல்ல, வெக்கப்படுது. ஏமா சீதா, எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா கிட்ட எனக்கு மாப்பிள்ளை யாரு, எப்ப கல்யாணம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப என்ன வெக்கப்படுற?
வெக்கம் எனக்கு எங்க இருந்து வரும்? இவர் சின்ன பிள்ளையில நிக்கர் கூட போடாம இந்த பேட்டையில சுத்திட்டு இருந்த வயசுல இருந்தே எனக்கு தெரியும். பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, உங்க முன்னாடி வெக்கப்படலைன்னா தப்பா நினைச்சுக்குவீங்களா தலையை குனிஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவில் எப்பவுமே டிராபிக் ஜாம் தான். அந்த டான்ஸ் ஆடுறது யாருன்னு பாரு, ஜெகன் தானே? ஜெகனா? ஜெகன் எதுக்கு ரோட்ல டான்ஸ் ஆட போறாரு? ஏய், ஐ அம் ஷூர் அது ஜெகன் தான். ஷூர் அது ஜெகன் தான். நடு ரோட்ல கும்பல கூட்டிட்டு இப்படி ஆடிக்கிட்டு வந்தா பாக்குறவங்க எல்லாரும் சீப்பா நினைக்க மாட்டாங்களா? சீப்பா? பார்ட்டில ஒருத்தர் இடுப்புல ஒருத்தர் கை வச்சுக்கிட்டு கும்மா நடிச்சீங்களே, அது சீப்பா இல்லையா? சொல்லுமா. அது கல்ச்சர், அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க பையனுக்கு சொல்லுங்க அத்தை. ஏய், உங்களுக்கு கல்ச்சர்னா எங்களுக்கு மட்டும் மிச்சரா? இது கேவலம்னா அதுவும் கேவலம், சொல்லுங்கம்மா. அப்பா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நாங்க 2 பேரும் கோவமா இருந்தா உனக்கு ஹாப்பியாவா இருக்கு? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவப்படுறீங்கன்னா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னு புரியுது. அதாவது நீங்க 2 பேரும் பிரிய போறீங்க. திரிவேணி, உன் சூட்கேஸ ரெடி பண்ணிக்க. பிரமாதமா டான்ஸ் ஆடுங்க தெரியுமா? ஒரு சில மூமெண்ட்ஸ்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருந்தது. டெய்லி இதே மாதிரி ரோட்ல டான்ஸ் ஆடுங்க. அடடா திரிவேணி, நீ இவ்வளவு சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சுக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே ரோட்ல போய் டான்ஸ் ஆடுங்க, இடுப்பு எலும்பு உருப்பிடும். அதே மாதிரி நீ யாருக்கிட்டையாவது டான்ஸ் ஆடினா உன் பெண்ட் எடுத்துருவேன். நீ ஸ்டாப் பண்ணிட்டு நானும் ஸ்டாப் பண்ணிடுறேன். முதல்ல நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, அப்புறம் நான் ஸ்டாப் பண்றேன். We are made for each other. நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஓஹோ. கடவுளே, நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவீங்கன்னு நான் விளையாட்டுக்கு சொன்னதை கேட்டு பயந்து போய் இவங்களோட அன்பையும் நெருக்கத்தையும் வெளிப்படையா காமிச்சிட்டாங்க. உண்மையிலே இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. இந்த அன்பும் நெருக்கமும் இவங்களுக்குள்ள கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். என்னதான் ஜெகனை நீங்க விரும்பினாலும் இப்படிப்பட்ட ஏரியாவுல எப்படி இருக்கீங்க மேடம்? நான் இங்கே இருக்க போறேன்னு யாரு உங்களுக்கு சொன்னது? எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷமே சுவிட்சர்லாந்துக்கு பறந்து போயிடுவோம். புரிஞ்சிருச்சுங்க மேடம். ஆஃப்டர் மேரேஜ் சுவிட்சர்லாந்துல செட்டில் ஆக போறீங்க போல இருக்கு. எப்ப புறப்படுறீங்க மேடம் சுவிட்சர்லாந்துக்கு? ஹலோ, சுவிட்சர்லாந்து இல்ல, நாகாலாந்து இல்ல, நம்ம மதர்லாண்ட் தாண்டி எங்கேயும் போறதா இல்ல. அப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் கூட ஜாஃபர்கான் பேட்ல இருக்கணும்ன்றீங்களா? இங்க எப்படி சார் இருக்க முடியும்? ஏன் இப்ப இல்லையா? நாம இங்கே இருந்துட்டா நமக்கு புள்ளைங்க பிறக்க வேண்டாமா ஜெகன்? சுவிட்சர்லாந்துக்கு போறேன்னா பிள்ளைங்களே பிறக்காது போல இருக்கு. இத பாரு, புள்ள பிறக்கணும்னு விதி இருந்துன்னு வச்சுக்க, பிளாட்ஃபார்ம்ல கூட கண்டிப்பா பிறக்கும். மேடமோட கவலை அது இல்ல சார். உங்களுக்கு பிறக்க போற குழந்தை கூட ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை தான். ஏய், ஆட்டோ டிரைவர்னா அவ்வளவு சீப்பா இருக்கா? எங்க முப்பாட்டா ஆட்டோ டிரைவர், என் தாத்தா ஆட்டோ டிரைவர், எங்க அப்பா ஆட்டோ டிரைவர், நான் ஆட்டோ டிரைவர், என் புள்ள ஆட்டோ டிரைவர், அவனுக்கு புள்ள பிறந்தா ஆட்டோ டிரைவர், அவனுக்கு பொண்ணு பிறந்தா அவளும் ஆட்டோ டிரைவர் தான். ஜெகன், நீங்க சுவிட்சர்லாந்து வர போறீங்களா இல்லையா? நான் சொன்னா புரியாது. சரி, நான் உங்ககிட்ட பேசல. நீங்க சொல்லுங்க, நீங்க வர போறீங்களா இல்லையா? அதான் சந்தேகம் சொல்லிட்டால, அதான் என் முடிவு. பிரிஞ்சிட்டீங்களா? தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு செய்தி. அழகராணி திரிவேணியும் ஆட்டோ டிரைவர் ஜெகனும் பிரிந்து விடுவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். பிரிந்தது மட்டும் இல்ல, ஜெகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. இடையில் புகுந்த சந்தியா என்ன கூறுகிறார்கள் என்றால் ஜெகனோட தனக்கு திருமணம் நிச்சயம் நிச்சயம். இதெல்லாம் ஐடியா என்னது இல்ல சார், இவங்கள ஓடி போய்ங்கிறது. மைக்க வாங்கிக்கடா. ஓய், இன்னொரு தடவை இந்த ஏரியால உன்னை பார்த்தேன், உன் டிவி கோவிந்தாவயம். கொஞ்சம் ஏமாந்துதான் இவன் நம்ம காதல கேபிள்ல போட்டு கேவலப்படுத்திருப்பான். நம்ம முதல்ல மனசு விட்டு எங்க பேசணும்? பார்க்கல தானே? வாங்க போய் பேசணும். வா. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நாடகம் ஆரம்பமாக போகிறது. அனைவரும் அமைதியாக இருக்கும், அமைதியாக இருக்கவும். ஆகாயின் கண்ணே, நீ இல்லை என்றால் நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன், நான் வாழ மாட்டேன். சந்தேகிட்டே இதே தான் சொன்னேன். அது அப்ப நான் மப்பல இருந்தப்ப சொன்ன வார்த்தை. உனக்கு அவளுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. நீ சுப்புலட்சுமினா அவ குப்புலட்சுமி. இந்த ஜாஃபர் கான் பேட்டை சத்தியமா சொல்றேன், நீ இல்ல எனக்கு வாழ்வே இல்ல. ஏண்டா, நேத்து வரைக்கும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன விட பணக்காரியா பார்த்ததும் அவ பின்னால திரிய ஆரம்பிச்சியா? நீ எல்லாம் ஆம்பளையா? உனக்கு மீசை எதுக்கு? என்னதான் மிஸ்டர் எவா இருந்தாலும் 1 வருஷம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? நீ சுமாரியா? அழுகுங்க, அழுகு பூரா கூட வந்துருவா. அந்த வசனம் உனக்கே. மிஸ்டர், இவ்வளவு பேசுறேன் உரைக்கல? அது சரி, அவன் ராத்திரியில கூட கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோ இல்லையா?
அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணணும். அதுக்கு அவன்கிட்ட அழகா எதுவுமே இல்லையா? அதனாலதான் ராத்திரில கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவ உங்களே கை நீட்டி பேசிட்டு இருக்கா. நீங்க பேசாம உட்காந்துட்டு என்ன அர்த்தம்? ஓ அட்டி
என்ன வேணும்? இதை உடைக்கணும். இதுக்கு எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற? சீக்கிரம் உடைச்சு அனுப்பு. சொன்னா கேட்க மாட்டேன். உங்க தம்பியை தேடி போலீஸ் நம்ம ஏரியாவுக்குள்ள வந்துடுச்சு. வாங்க, இங்க இருந்து ஓடி போயிடலாம். இந்த காப்பை உடைக்க மாட்டேன்ல, பாத்துக்கிறேன். என்னடா நடு ரோட்ல இருந்து போஸ்ட் கொடுக்குற? क्या देखते रहे? हट! उतर गए कुत्ते। कुत्ते? हाँ? யார பாத்துற நாயின்னு சொன்ன? நாகராஜனியா? இல்லையா? ஆமாண்டா, ஒன்னதான். அண்ணா நகர்ல இருந்து கேகே நகர் வரைக்கும், மீனம்பாக்கத்துல இருந்து பார்க் ஸ்டேஷன் வரைக்கும், திருவற்றியூர்ல இருந்து செங்கல்பட்டு சிட்டி வரைக்கும், தாதான்னு சொல்லிக்கிற எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜாஃபர்காம்பேட்டையில ஒரு குழந்தைய பார்த்தா கூட ஷாக் ஆகி போயிடுவான். அவ்வளவு செல்வாக்குள்ள எங்க பேட்டைக்குள்ளே வந்து எங்க வாத்தியார்கிட்டயே கட்டி காட்டி மிரட்டிட்டு போயிருக்க. அவ்வளவு பெரிய புடுங்கியடா நீ. கொன்னுடுவேன்னு சொன்னியா? கொல்லு. கத்தி வேணுமா? என்னடா என்ன முழிக்கிற? அம்மா கொல்லு. நெல்லுங்கடா, நமக்கு அங்க வேலை இல்ல, எல்லாம் ஜெகனே பாத்துக்குவாரு. நீங்க வேடிக்கை பாருங்கடா.
வாங்க. என்னமா அது? பயந்து போயிட்டியா? இந்த பேட்டையில இதெல்லாம் சாதாரண விஷயமா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை அழைச்சிக்கலைன்னா நிம்மதியே இருக்காதுமா. ரவுடித்தனத்துக்கு பேர் போன இடமா இது. நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. என் பொறுத்தவரை இப்படி ஒரு கலாட்டாவில தான் உயிரை விட்டார். ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைங்க உயிரோட திரும்ப வர்றதே சந்தேகம் தாமா. நீ படிச்ச பொண்ணு, நீயாவது ஜெகனை இங்க இருந்து விலகி இருக்க சொல்லுமா. நீ எப்படி செய்யலன்னா நான் ஏன் புருஷனை பறி கொடுத்த மாதிரி நீ பறி கொடுக்க வேண்டியது வந்துடும். நான் சொல்றதை கேளுமா, யோசிக்காதம்மா. என் தம்பி கையில இந்த விலங்க உடைக்கிறதுக்கு பதிலா அவனை போலீஸ்ல மாட்ட வச்சுட்டேன். இப்ப நான் உயிர் எடுத்துட்டு ஜெயிலுக்குள்ள இருக்க என் தம்பிக்கிட்டே போக போறேன்டா. அது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா தானடா. கேளுங்கடா, அந்த பெரியவர் ஏன் அப்படி போட்டு அடிக்கிறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் ஜெகனை கூப்பிடுமா. எதுக்கு? 4-5 பேரு நம்ம வாத்தியார போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அம்மா திருவேணி, என் புருஷனை இப்படி ஒரு கலாட்டாவில தான் உயிரை விட்டாரு. நீ படிச்ச பொண்ணு, நீயாவது ஜெகனை இங்க இருந்து விலகி இருக்க சொல்லுமா. ஜெகன், ஜெகன், ஜெகன் இல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? ஆட்டோ வெளியில பாத்துறேன், கொஞ்சம் வர சொல்லு தாயி. அப்படின்னா நான் உங்ககிட்ட போய் சொல்றேனா? அதுக்கு இல்லம்மா, அந்த இடத்துக்கு ஜெகனை கூட்டிட்டு போறேன்னா அப்ப வாத்தியார் அநியாயமா செத்து போயிருவாரு. ஜெகன் இல்ல, சொந்த விஷயமா அவர் வெளியே போயிருக்காரு. தயவு செய்து நீங்க புறப்படுறீங்களா? சொன்னா கேளுங்க. எனக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சாலே ஜெகன் அவங்க ரத்தத்தையே குடிச்சிருவா. ஐயா, அப்படிப்பட்டவ என்ன கொலை பண்ணிட்டாங்க தெரிஞ்சா அவங்க குடும்பத்துக்கே சமாதி கட்டிடுவா. அதனாலதான் நான் இவனை கொன்னுட்டேன். காசி, என் மகன் சீதா. ஜெகன்
என்னையா என்ன எங்க கூட்டு போறீங்க சொல்லுங்க. வா சொல்றேன். என்ன விஷயம் சொல்லுங்க. பாத்தியா எனக்கா உனக்குதான். சாமி நீ என் புள்ள மாதிரி. உனக்காக ஆட்டோ என்ன என் உயிரையும் கொடுப்பேன். வேண்டாயா. வேண்டாங்கறியா? உயிர் வேண்டாம், ஆனா ஆட்டோ வேணும். இவர் அநியாயமா கொண்டுட்டியடா. டேய், குருபக்தி எங்க எல்லாரையும் விட உனக்கு தாண்டா அதிகமா இருக்கணும். தாயை தவிர எந்த உதவியும் இல்லாத உன்னை சொந்த பிள்ளையாட்ட வளர்த்து பெரியவனாக்கி உனக்கு ஒரு வழி காமிச்ச பெரிய மனுஷனுக்கு நல்ல குருதட்சணை கொடுத்துட்டேன். என்ன ஏன்டா அந்த டிராமா ஆடுற? இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு சொல்றதுக்காக நானே உன் வீட்டுக்கு ஓடி வந்தப்ப பொண்டாட்டி விட்டு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டு இப்ப பப்ளிக் முன்னால பெருசா பேர் எடுக்க வந்துட்டியா? டேய், நானே நாகராஜ கொலை பண்ணிட்டு நான் கொலை பண்ணலன்னா என் ஜெகன் அவனை கொலை பண்ணிடுவான். அவரத்தான் ஜெகன் கையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தாண்டா உயிரை விட்டாரு. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டா அவர் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாருன்னு. பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் மாறி போறவங்கள பாத்திருக்கேன். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னால கட்டிக்க போற பொண்ணுக்கு வால் பிடிக்கிற ஆம்பளை இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். இன்னும் ஏண்டா அழுகுற? கண்ணீர் மனுஷங்களுக்கு தான் வரும். ஐயோ, ராத்திரி காசிம் வீட்டுக்கு வந்தானா? காசிம் வீட்டுக்கு வந்தானான்னு கேட்டேன். வந்தாரு. என்ன சொன்ன? நீங்க வீட்டுல இல்லன்னு. நான் வீட்டுல இருந்து கூட இல்லன்னு எதுக்கா போய் சொன்னேன்? அந்த நேரத்துல அங்க போனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைச்சேன். என்ன ஆயிடும்? அந்த நாகராஜனை கொண்டு அவ்வளவுதானே. நான் செத்துருந்தா கூட பரவாயில்ல. என் குருவுக்கு உயிருக்காக போராடின நேரத்துல நான் இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருந்ததுக்காக வெட்கப்படுறேன். எனக்கு சோறு போட்ட குருவுக்கு உதவி செய்ய முடியலையே நினைச்சு வேதனைப்படுறேன். ஒன்னாட்ட சூழலை கொல்ல போறியா? இவளை கொண்டாலும் பாவம் இல்லம்மா. என் குருவுக்கு உயிருக்கு போராடின நேரத்துல நான் வீட்டுல இருந்து இல்லன்னு போய் சொல்லி அமைச்சிருக்கான். இவளால இன்னைக்கு இந்த பேட்டை முழுக்க என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குது. யாருக்குமே தலைவனுக்காக நான் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தலை குடிஞ்சு நின்ன. என்ன என்ன தன் தோல் மேலையும் மார் மேலையும் போட்டு வளர்த்த என் குருவுக்கு சுடுகாடு வரைக்கும் நான் தோல் கொடுத்தேன். பெத்த தகப்ப மாதிரி எனக்கு சோறுட்டி வளர்த்த என் குருவுக்கு என் கையிலே கொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். இவளை நான் மனுஷன். என் குரு உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. உங்க பேட்ட புத்தியை காமிச்சிட்டீங்க. என்னது பேட்ட புத்தியா? இது வரைக்கும் தெரியாத பேட்ட புத்தி இன்னைக்கு எங்க இருந்து வந்தது? அன்னைக்கு என்ன லவ் பண்ணுங்க நீ பின்னாடி அலைஞ்ச போய் இந்த பேட்ட புத்தி தெரியாதா? உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி ஆகா ஓகம் சொன்ன போது இந்த பேட்ட புத்தி தெரியாதா? ஓ அப்பனையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் விட்டுட்டு நீங்க வரும்போது என் பேட்ட புத்தி தெரியாதா? இந்த பேட்டை இங்க இருக்கிற மனுஷங்க நான் விரும்புற யாருமே உனக்கு தேவையில்லைங்கிறப்போ உனக்கு இங்க இடம் கிடையாது. நீ எனக்கு தேவையில்லை. திருவடி திருவடி என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லு. நான் இங்கே இருந்துட்டு மாட்டேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? உன் வயசுல வர வேண்டிய காதல் வந்து ஆனால் பொண்ணுங்கிறதால இந்த வீட்டுல ஒரு இடம் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது உன் வீடுமா, உன் வீடு. அம்மா சீதா இனிமே இங்கதான் இருக்க போறா. நாளை கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போற வரைக்கும் இதான் அவளுக்கு பிறந்த வீடு. அம்மா 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 வாசாயி மரத்து கீழே உட்காந்து ஜோசியம் பாக்குறானு கேவலம் நினைச்சாத. அப்புறம் ஜோசியம் பலிக்காது. என்னது கேவலமா நினைச்சா பலிக்காது. அம்மா வலது கை காட்டு தாயே, வலது கை காட்டு. லேடிஸ்க்கு இடது கையை தானே பார்க்கணும். அம்மா எனக்கு சிலிப்பாயிடுச்சு. லெஃப்ட் லெஃப்ட். எனக்கு தெரியும் தாயே, உனக்கு தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கையை காட்டு. லெஃப்ட் லெஃப்ட். அம்மா டெஃபினட்டா அந்த பொண்ணு கல்யாண விஷயத்தை கேட்க தான் வந்திருப்பா. பாரு தாயி,
நீ என்கிட்ட கேட்க வந்தது உன் கல்யாணம் தவிர வேற எதை பத்தி இல்ல. கல்யாண விஷயம் தான். இருக்குமா? எல்லாத்தையும் நீ சொல்லிட்டா அப்புறம் மரம் எதுக்கு, கை எதுக்கு, கிளி எதுக்கு, இந்த குடுமி எதுக்கு? அம்மா ஜெகன்னா இங்கிலீஷ்ல முதல் எழுத்து ஜே. பார்த்தாயே, நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையோட பேரு இங்கிலீஷ்ல முதல் எழுத்து ஜே. உண்மையா? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? கேட்டியே? அம்மா அதான் நீ கட்டிக்க போற ஜெகன் இருக்கானே, அசார் மாதிரி கிரிக்கெட் ஆடலாம், சமுத்திரத்துல கப்பலை ஓட்டலாம், இல்ல ஆகாயத்துல விமானத்தை ஓட்டலாம். கரெக்டா தாயே? இல்ல, தரையில ஆட்டோ ஓட்டுறார். அம்மா நான் இப்ப சொல்ல வந்தது அதுதான். இப்போதைக்கு உன் ஜெகன் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு. உன் கையை பிடிச்சு பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது உன் ஜெகன் ஏதாவது ஒரு வாகனம் ஓட்டியா தான் இருப்பான்னு. உங்க வாழ்க்கை பயணம் நல்லபடியா ஓடும். வரம்பு நீரும் ஆனா நான் மாட்டுவேனா? வெடி வடிச்சா ஆடிக்கோடே ஓடாது. நான் உனக்கு மடிச்சு கொடுக்கட்டுமா தாம்பூல? ஜும்மா 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 ஜும்மாடி, நீ எனக்கு மடிச்சு பண்ணிரிய வம்பாடி. மரத்தவரி கூடவா, முழு மரசா கூடவா, கரையுடஞ்சி போன பின்பு வாடவா. சரிதான் மாமா காலியோட வாரு. கண்ணியத்தை காமத்திலும் காட்டு சொல்லுது. உனக்கு மடிச்சு கொடுக்கட்டுமா ஜும்மா 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 ஜும்மாடி, நீ எனக்கு மடக்கு பண்ணிரிய சம்பாடி. அவசரம்தான் புரியுது, அழகு துண்டி வழியுது, பருவ உருவம் பசிய தூண்டகானது. மகள் வந்தா 8 திசை அதிரும். நீ ஒத்திகைக்கு ஒத்துக்கிட்டா குறைஞ்சு போகுமா? உனக்கு மடிச்சு கொடுக்கட்டுமா தாம்பூல? ஜும்மா 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 ஜும்மாடி, நீ எனக்கு மடக்கு பண்ணிரிய வம்பாடி. ஆசவிட்டா தவறா, இது அட்ரஸ் இல்ல தவறா. வரம்பு நீர் ஆனா நான் வம்புல மாட்டுவேனா? வெடி வெடிச்சா ஆடி போக ஓடாது. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமாமா? நிச்சயமா. இந்த வீட்டுல டிரைவரா என் சர்வீஸ் உன் வயசை விட அதிகமா. சின்ன பிள்ளையில உங்க அம்மா போனதும்
இந்த கையால உன்னை தூக்கி வளர்த்தவமா இந்த பாலாஜி. ஏன் கண்ணு முன்னால யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கார்மெண்ட்டுக்கு போனதும், கொஞ்ச காலம் பொறுத்து நீ வயசுக்கு வந்து பாவாடை கட்டி காலேஜுக்கு போனதும் வந்ததும் நேத்து நடந்த மாதிரியே இருக்குமா? போன மாசத்துல ஒரு நாள் இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த குழந்தை இந்திய நாட்டுக்கே அழகின்னு கிரீடம் வாங்கினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டவமா நான். விரும்பினவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது என் கையால சோறு ஊட்டி வளர்த்த ஒரு பொண்ணு ஒரு நல்ல பையனோட வாழறதுக்காக போகுதுன்னு நினைச்சு ஆனந்தப்பட்டேன். ஆனா நீங்க திரும்பவும் இங்க வந்து அன்புங்கிற வார்த்தையில எனக்கு இருந்த நம்பிக்கையை வீணாக்கிட்டீங்களேம்மா. அதுக்காக ஜெகன் அடிச்சாலும் திட்டினாலும் ஒரு அனாதை மாதிரி தலை குனிஞ்சு வாழணும்ன்றீங்களா? அப்படி தலைவணங்கிதான் பிழைக்கணும்னு சொல்ல வரலாமா? நான் சூழ்நிலையை புரிஞ்சுக்காம வந்துட்டீங்களேன்னு தான் வருத்தப்படுறேன். இத்தனை இப்ப எதுக்காக சொல்றேன்னா, விரும்பின ஒரு மனுஷனுக்காக கோடிக்கணக்கான ஆஸ்தியும் அப்பாங்கிற ஸ்தானத்தையும் கூட விட்டு வெளியே போனீங்கன்னா அந்த தம்பி மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருந்திருக்கணும்னு சொல்றேன். ஜெகனுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்ச நீங்க ஒரு சின்ன வார்த்தைக்காக வெறுத்துட்டு வந்துட்டீங்களேம்மா. பிரியமானவங்க கிட்ட வெறுப்பு வரக்கூடாதும்மா. இஷ்டப்பட்ட மனுஷன் கூட அனுசரிச்சு போறதுலயும் ஆனந்தம் உண்டு. நான் ஒரு டிரைவருங்கிறதுக்காக ஆட்டோ டிரைவருக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைச்சுக்காதீங்கம்மா. அவன் ஒரு நல்ல மனுஷன். ஜெகன் மனசை தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு தூரம் பேசுறேன். ஒருவேளை தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கம்மா. லவ் பண்ணவங்கிட்டே மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்க சொல்லி என் பொண்ணுக்கு போதனை பண்ணி மனசை மாத்த நினைக்கிறியா? நான் அவங்க மனசை மாத்துறதுக்காக சொல்லல, அவசரப்பட்டு வாழ்க்கையை பாழாக்கிக்க வேண்டாம்னு தான் சொன்னேன். அப்பாங்கிற முறையில கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு வைரங்கள் நகைகள் வாங்கி கொடுக்கலாம். ஆனா அம்மாவுடைய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மனுஷனை மட்டும் எத்தனை கோடிகள் கொட்டினாலும் வாங்குறது கஷ்டம். பணத்தை எதிர்பார்க்கிற கல்யாணம் ரொம்ப நாள் தாங்காது. மனசு எதிர்பார்க்கிற கல்யாணம் தான் நினைச்சிருக்கும். இப்ப கூட ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தனை உங்களுக்கு புருஷனா கொண்டு வாங்க. நான் ஒரு டிரைவரா பேசலீங்க, இந்த குடும்பத்துல ஒரு மனுஷனா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் பேச்சுல தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு அவனா நானா யாரோ ஓட்டு உயிரோட என்ன அந்த நாகராஜோட தம்பி சீதாவை கொலை பண்ணுவான்னு மிரட்டானா? அவன் ரத்தத்தை குடிக்காம இந்த கத்தி கீழே போட மாட்டேன். கத்தி கீழே என்னடா உளற? நாளைக்கு கல்யாணம் ஆக போற நீ கொலை பண்ணிட்டு கவலை போடுறேன். அவனை கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போனாலும் உன்னை கொண்டுட்டு அவன் ஜெயிலுக்கு போனாலும் கஷ்டப்பட போறது என் தங்கச்சி வாழ்க்கை. இத பாரு, மனைவிங்கிறவ நாம செத்து போனா அழகத்துக்காக மட்டும் இல்ல, நம்ம நல்லா இருக்கும்போது பார்த்து சிரிக்கிறதுக்காக தான். முட்டாள் தன்மை எதுவும் பட்டான். ஓ கூட்டிட்டு போடா படா போமா. ஏண்டா பொண்டாட்டிங்கிறவ நம்ம செத்த அழுவறதுக்காக மட்டும் இல்லைன்னு புத்திமதி சொன்னவன், நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டவன் வருங்கால மனைவி மட்டும் ஏன் அழ வச்சு அனுப்பின? எங்க தான் வருங்கால புருஷன் செத்து போயிடுவானோன்னு இந்த பொண்ணு பயப்பட்ட மாதிரி அன்னைக்கு நாகராஜ் கூட நீ சண்டை போடும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு திருவங்கி பயப்பட்டா. இதுல தப்பு என்ன இருக்கு? இந்த பொண்ணு செஞ்சது சரின்னு இப்ப ஒத்துக்கிட்டு வந்தவன் அன்னைக்கு திரிவேணி செஞ்சது தப்புன்னு அவளை விரட்டி விட்ட. ஜெகன், குரு உனக்கு தெய்வம் மாதிரி. ஆனா ஒரு பொண்ணுக்கு கடவுளோட புருஷன் தான் உயர்வானவன். அன்னைக்கு நீ உன் குருவுக்காக போனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அவ போய் சொன்னதுதான் உண்மை. நிச்சயமா உன் குரு மேல அவளுக்கு கோபமே கிடையாதுடா. நீதான் அவளை தப்பா நினைச்சுக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பையனுக்கு அம்மா அப்பா எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும்தான் கூட இருக்கான். தாலி கட்டின அந்த புருஷனுக்காக அவ எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருப்பா. திருவனி அதை தாண்டா செஞ்சா. ஜெகன், அந்த பெரிய இடத்து பொண்ணு இங்க இருக்க கூடாது, நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சாலும் உன்னோட பிடிவாதத்தை பார்த்து 1 மாசம் இங்க இருக்கட்டும்னு சொன்னேன். ஆனா திருவேணி தன்னோட பெருமையை நிரூபிச்சுட்டு போயிட்டா. அந்த பொண்ணோட பொறுமை என் சந்தேகத்தையும் பயத்தையும் துரத்திடுச்சுடா. அந்த பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறேன். உடனே திருவேணியை கூட்டிட்டு வா, கல்யாணத்தை முடிச்சிடலாம். நெஞ்சில் நீயும் கொஞ்சம் சந்தித்தேனே
திருவேணி, டாடி வாமா போலாம். எங்க டாடி? ஜெகன் வீட்டுக்கு. எஸ், இனிமே அதுதான் உன் சொந்த வீடு. என் பொண்ணு இப்ப பெரியவளாயிட்டு, அவளுக்குன்னு ஆசை இருக்கும் விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாத முட்டாளாயிட்டு. ஐ எம் சாரிமா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அம்மணி, அம்மணி, உன் சந்தோஷத்துக்காகவும் உன்னுடைய விருப்பத்துக்காகவும் அந்த ஜெகனோட கையில கால்ல விழுந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த ஆட்டோக்காரன் என்னுடைய மருமகன் சொல்றேன், பெருமையா சொல்றேன். ஆமா போலாம். ஜெகன், என்னப்பா கூப்பிட்டியா? ஆமா போலாம் வா. எங்க? திருவேணி வீட்டுக்கு. என்னது, திருவேணி வீட்டுக்கா? ஆமா திருவேணி வீட்டுக்கு தான். அவளை சமாதானம் பண்ணி கூட்டு வரலாம் வா. சரி வா. திருப்பதியிலிருந்து எப்போ வந்த? இப்பதான் வந்த உடனே அந்த இனிப்பான செய்தியை கேட்டு அடிச்சு பிடிச்சு வந்துட்டேன். இனிப்பான செய்தியா? ஆமா அத்தை, திருவேணி இங்க 10 நாள் கூட இருக்கு. எவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அத்தை. இனிமே எனக்கும் ஜெகனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. ஆல் லைன் கிளியர். அது இப்பவே நான் போய் மேரேஜுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சிடுறேன். தேங்க் யூ அத்தை. ஏ சந்தியா, அப்புறம் வரேன் அத்தை, நிறைய வேலை இருக்கு. நானே வந்து உன்னை கூப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இந்த வாரத்துக்குள்ள எனக்கு ஜெகனுக்கு மேரேஜ். நீ வீட்டை விட்டு போன உடனே அத்தை எனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. பத்திரிக்கை அடிச்சு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் கார்டு உனக்கு தான் நான் கொடுக்க போறேன். நீ வேலைக்கு போலனா எனக்கு இந்த மேரேஜே கிடையாது இல்லையா? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. அப்புறம் பாக்குறேன். பாய். ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன கல்யாணம் அலங்காரம் பண்றியா, ஏதாவது கட்சி மாநாட்டு அலங்காரம் பண்றியா? இது உங்க வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு கல்யாணம் இல்ல, ஜெகன் வீட்டு கல்யாணம்ப்பா. ஜெகன் வீட்டு கல்யாணம் தான் இந்த பேட்டையில திரண்டு வரும். கரெக்டா சொல்லுடா கமலக்கண்ணா. சாதாரணமா இருக்க கூடாது. அடிக்கிற மேல சத்தத்துல கிடுகிடுன்னு ஊரே நடுங்கணும். என்னடா ஜெகன், இப்பதான் வீட்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்த, அதுக்குள்ள அவங்களே வந்துட்டாங்க. வந்தவங்க உன்கிட்ட கூட பேசாம போனா என்ன அர்த்தம்? அதுதான்டா திமிரு. திமிரு இல்ல மிஸ்டர், வேதனை. வேதனையா? ஆமா மிஸ்டர், எனக்கும் உனக்கும் ஒரு வாரத்துல மேரேஜ் நடக்க போகுதுன்னு அவ முகத்துக்கு முன்னால சொல்லிட்டேன். அந்த ஷாக்ல வேதனைப்பட்டு போயிட்டா, அவ்வளவுதான். ஏய், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் யார் சொன்னது? அத்தைதான். அத்தையா? இல்ல அத்தை. அத்தை, ஏய், உனக்கு எப்ப ஜோக் அடிக்கிறதுனே தெரியாது. பாவம் திருவேணி, அதனாலதான் மனசு உடைஞ்சு போயிட்டான். என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சிச்சி பாப்பலாம். இங்க பாருங்களேன், என் கண்ணுல கூட கண்ணீர் வருது. சந்தியா, இல்ல அத்தை, இன்னைக்கு பூரா என்ன அழ விடுங்க. ஜெகன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு கண்ணீரா கரைஞ்சு போற வரைக்கும் நான் அழுதுதான் ஆகணும் அத்தை. நான் எப்ப கேட்டாலும் நீதான் ஜெகன் பொண்டாட்டின்னு சொன்னீங்க. அதனால உங்க வீட்டு மருமகள் ஆயிடுவேன்னு நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். ஆனா நான் பைத்தியக்காரி, உங்க மனசுலயும் திருவேணிதான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அது திருவேணி இந்த வீட்டுல இருந்து தான் வெளியேறினா. ஆனா ஜெகன் இதயத்துல இருந்து வெளியே போலியே. அத்தை, என்ன மாதிரி ஒருத்தி ஜெகன் மாதிரி ஒருத்தர் புருஷனா வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லைல்ல? ஆனா ஜெகன் மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவருக்கு திருவேணி மாதிரி அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பணக்கார பொண்ணு மனைவியா வர்றதுதான் கரெக்ட். நான் சொல்றது உண்மைதானே? அத்தை, பிறந்த வீட்டுக்கு பக்கத்துலயே புகுந்த வீடு இருக்கணும்னு நினைக்கிறது
கனவுல வந்தவனே புருஷனா வரணும்னு எதிர்பார்க்கறது இதெல்லாம் இந்த வயசுல ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் அத்தை. பைத்தியக்காரி எத்தனை கனவு கண்டு எவ்வளவு கற்பனை பண்ண. நானும் ஜெகனும் நானும் நீங்களும் இதெல்லாம் வேஸ்ட். நான் மறுபடியும் திருப்பதி போய் அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க போறேன். ஜகனுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் தெரிஞ்சதும் திருவேணி மனசோடைஞ்சு எங்கேயோ போயிட்டா. பைத்தியமா அவளுக்கு சந்தியா ஏதோ தமாஷுக்கு சொன்னா. அப்படி எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். தம்பி, நீ என்ன மன்னிச்சுட்டா என் மருமக ஆட்டோக்காரன் சந்தோஷத்தோடு சொல்லி உன் காண கழுவி கன்னியாதான செய்யற. என் திருவேணியை காப்பாத்துப்பா பிளீஸ். திருவேணி உங்க மகங்கிறதுனால நீங்க வேதனைப்படுறீங்க. அவன் மேல உயிரியே வச்சிருக்க. எனக்கும் அந்த வேதனை இருக்கு. என் அன்பு உண்மையா இருந்தா அவளுக்கு எந்த ஆபத்து வராம நான் கூட்டு வரேன். சுத்தி பாத்துட்டீங்களா? கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு சார். சார் பஸ்ல மிஸ் இந்தியா சார். மிஸ் இந்தியா பஸ்லயா? ஆமா சார். குடி வா. இன்டர்வியூ பேலன்ஸ் இருக்கு. நீ பார்க்க வேண்டியது பேலன்ஸ் இருக்கு.
என்ன மன்னிச்சிருங்க மிஸ்டர் ஜெகன், என்ன மன்னிச்சிருங்க. திருவேணி உங்களுக்கு தான் சொந்தம், கூட்டிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். திருவேணி, திருவேணி, நான் சொல்றத கேளு. Don't touch me. எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் சொன்னது போய். நீங்க தான் போய் சொல்றீங்க. அவ விளையாட்டுக்கா சொன்னா, சீரியஸா எடுத்துக்காத. என்ன சார விடுங்க. சாப்பிடுறியா? சாப்பிட போறியா? ஓடி, உள்ள போ, உள்ள போ. தலை உட்காரு. சாவு கிட்ட வந்தது பயம் வந்துருச்சா? பயப்படல, சாவ பார்த்து பயப்படல. என்ன உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான். ஏன் ஏன்? I love you. நான் சொன்னதும் அதேதான். என்கிட்ட இப்படி சொல்றீங்க, ஆனா சந்தியாவை நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கீங்கல்ல? ஐயோ கடவுளே, சந்தியாக்கு எனக்கு எந்த நிச்சயமும் ஆகல. அப்ப ஏன் தோரணம் எல்லாம் கட்டி இருந்தது? ஊர்ல தோரணம் கட்டிருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? உங்க வீட்டுல அலங்காரம் பண்ணிருந்தது இல்ல? அது என் குருவோட பொண்ணு கல்யாணத்துக்காக. ரியலி? ரியலி. இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலனா என் அம்மா மேல சத்தியம், எங்க அப்பா மேல சத்தியம், என் குரு மேல சத்தியம், இது எல்லாத்தையும் விடு, என் குமாரி மேல சத்தியம். I'm sorry. I love you. என்னது இப்படிதான் லவ் பண்ணுவியா? வயலின் வாசிக்கிறியா? வந்து கட்டிக்கோ. I love you, I love you, I love you, I love you so much, darling. இங்கிலீஷ்ல பேசுறியா? நான் இங்கிலீஷ்ல பேசினேன்னு வச்சுக்கோ டாப். ஏற்கனவே எகிரி போயிடுச்சு. I loving, I walking, I kissing, I